அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இது புலக்கடை நிலந்துவா மற்றும் ஒரு அழகான குட்டி கதையோடு உங்களை அடி வந்திருக்கின்றேன். நான் உங்களை கீர்த்தி சதீஷ். ஒரு சீடன் ஒருவன் வீதியால் சென்று கொண்டிருக்கின்ற போது ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவர் அந்த வீதியின் அருகே நின்று கொண்டு போவோர் வருவோர் அனைவருக்கும் கற்களை வீசிக்கொண்டும் தடியெடுத்து அடித்துக் கொண்டும் அவர்களை பார்த்து கத்திக்கொண்டும் நின்றார். இவரை பார்க்கின்ற போது இந்த சீடனுக்கு மிகவும் பரிதாபமாக போய்விட்டது. இவனை எப்படியாவது நாங்கள் நல்வழிப்படுத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டு அவனை அழைத்து கொண்டு குரு இருக்கின்ற அந்த குடிலுக்கு சென்றார். அப்போது குரு அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட மனிதனை பார்த்துவிட்டு அவனை ஒரு மூலையில் இருத்தி விடுங்கள், அவனுக்கு குடிப்பதற்கு நீரும் உண்பதற்கு உணவும் மட்டும் கொடுத்து விடுங்கள், அவனிடம் யாரும் பேசக்கூடாது, அவன் செய்கின்ற எந்த விடயத்தையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ளக்கூடாது என்று கூறினார். இதனை கேட்ட சீடர்கள் அதன்படியே நடந்து கொண்டார்கள். அவனுக்கு உணவும் நீரும் வழங்கப்பட்டது. ஆனால் அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவரோ அந்த உணவையும் நீரையும் உண்ணாது போவோர் வருவோருக்கு கல்லறிந்து கொண்டும் தடியெடுத்து அடித்துக் கொண்டும் அவர்களை பேசிக்கொண்டும் இருந்தார். ஆனால் அவரை கண்டுகொள்வதற்கு அங்கு யாரும் தயாராக இல்லை. ஏனென்றால் குரு ஏற்கனவே சொல்லிவிட்டார் அல்லவா, யாரும் அவனை கண்டுகொள்ளக்கூடாது என்று. அதுக்காக அவர்கள் தங்களுடைய வேலையில் கவனமாக இருந்தார்கள். எந்த கவனச்சிதறல்களும் அவர்களிடம் இருக்கவில்லை. இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவரை கண்டுகொள்ள அங்கு யாருக்கும் நேரமும் இருக்கவில்லை. ஓரிரண்டு நாட்கள் அவ்வாறே நகர்ந்தது. அவ்வாறு அந்த நாட்கள் நகர்கின்ற போது இந்த மனிதனுக்கு பசி எடுத்ததை அவனை உணர்ந்து சாப்பிட்டு விட்டு தட்டை ஒரு நாள் தூக்கி எறிந்தான். தண்ணீர் குடித்து விட்டு மிச்சத்தை ஒருவர் மீது ஊற்றினான். இவ்வாறு பல வேலைகளை அவன் செய்தான். காலப்போக்கில் இவனிடம் பேசுவதற்கு அங்கு யாரும் இருக்கவில்லை, இவனுக்கு எதிர்வினை ஆற்றுவதற்கும் அங்கு யாரும் இருக்கவில்லை. இவனுக்கு உணவும் நீரும் மட்டும் வழங்கப்பட்டு கொண்டே இருந்தது. ஒரு தருணத்தில் இவன் மற்றவர்களை அடிப்பதையும் நிறுத்திவிட்டான், மற்றவர்களை பேசுவதையும் நிறுத்திவிட்டான். இவ்வாறு நாட்கள் நகருகின்ற போது இந்த மனிதன் மிக அமைதியாக மாறத் தொடங்கி இருந்தான். ஒரு நாள் அந்த குருவின் முன்னே போய் நின்றான். அந்த குரு உனக்கு என்ன வேணும் என்று மிக அமைதியாக கேட்டார். குருவே, எனக்கு தியானத்தை சொல்லித் தாருங்கள் என்று கேட்டான். அப்போது குரு அந்த தியானத்தை அவனுக்கு சொல்லிக் கொடுக்க தொடங்கினார். இதுதான் அவனுடைய மாற்றத்தின் ஆரம்பமாக இருந்தது. இந்த கதையினூடாக நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியது என்னவென்று சொன்னால், இந்த சமூக வலைதளங்கள் இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் பணியாற்றுகின்ற இடங்கள் அல்லது நாங்கள் சென்று வருகின்ற இடங்கள் எல்லாவற்றிலும் நம்மை சாடுவதற்கும் நம்மை திட்டுவதற்கும் பல பேர் இருக்கின்றார்கள். இங்கே நாம் கைக்கொள்ள வேண்டிய கைங்கரியம் என்னவென்று சொன்னால் அதற்கு எதிர்வினை ஆற்றாமல் இருப்பதுதான். இந்த எதிர்வினை ஆற்றினால் எங்களுக்கு வருகின்ற அந்த கோபம் அந்த தர்க்கத்துக்கு தீனி போடுகின்றது. எங்களுடைய ஒவ்வொரு எதிர்வினை ஆற்றலும் அந்த எதிராளியை தூண்டிக்கொண்டே இருக்கும். அவர் எங்களுக்கு எதிராக பல விடயங்களை செய்து கொண்டே இருப்பார். இதனால் நம்முடைய நிம்மதியும் போய் நித்திரையும் போய் ஒரு மனச்சிக்கலுக்கு ஆளாக வேண்டி வரலாம். ஆகவே இந்த எதிர்வினை ஆற்றலை சில விடயங்களுக்கு நாங்கள் செய்யக்கூடாது. அமைதியை கடைபிடிக்க வேண்டும். ஒரு கட்டத்தில் இந்த அமைதி அவர்களுக்கு உங்களை யாரென்று உணர்த்திவிடும். அவ்வாறு உணர்த்தாவிட்டாலும் கூட பரவாயில்லை, உங்களுடைய வாழ்க்கையாவது மிக அமைதியானதாக இருக்கும். ஏனென்று சொன்னால் நிதானம் மிக நீளமானது. அதை கைப்பிடித்து விட்டீர்களானால் வாழ்க்கையில் வெற்றி என்ற ரகசியத்தின் உண்மையை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். மற்றொரு அழகான குட்டி கதையோடு உங்களை நாடி வருகின்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம் அன்புறவுகளே.